கடலில் இருந்து எழும்பு மிருகம், உலகத்தை ஆளப்போகும் அந்த 2 பேர் யார்? பைபிள் உடைக்கும் பதைக்கும் ரகசியம். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ஆட்டுக்குட்டி போல் வரும் கொடூர பிசாசும். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிர்ச்சி. ஜீசஸ் காலிங் டிவியின் பைபிளில் மறைந்திருக்கும் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். கடலில் இருந்து எழும்பும் மிருகமும் பூமியில் இருந்து எழும்பும் மிருகமும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் யார்? உலக சரித்திரத்தில் எத்தனையோ கொடூரமான சர்வாதிகாரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள் உலகத்தை இரத்த களரியாக்கினார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உலகத்தின் கடைசி நாட்களில் இதுவரை மனித சரித்திரமை கண்டிராத அளவுக்கு ஒரு அதிபயங்கரமான சர்வாதிகாரி எழும்ப போகிறான். அவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் தெரியுமா? அவனுக்கு பின்னால் உலகத்தின் ஒட்டுமொத்த பிசாசுகளின் வல்லமையும் செயல்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம தீவில் இருக்கும்போது மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் தரிசனத்தை காண்கிறார். அவர் ஒரு கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார். திடீரென்று சமுத்திரம் கொந்தளிக்கிறது. அந்த இருண்ட கடலிலிருந்து ஒரு பிரமாண்டமான மிருகம் வெளியே வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த முதல் மிருகம் அந்த சிறிது நேரத்திலேயே பூமியை பிளந்து கொண்டு 2வது மிருகமும் எழும்புகிறது. கடலிலிருந்து வந்த மிருகம் யார்? பூமியிலிருந்து வந்த மிருகம் யார்? உலகத்தையே இந்த 2 மிருகங்களும் எப்படி தங்கள் ஒற்றை காலடியில் வைக்கப் போகின்றன? பிசாசானவன் எப்படி ஒரு கள்ள திருத்துவத்தை உருவாக்கி தேவனை எதிர்க்க போகிறான்? இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையோ தொல்பொருள் ஆராய்ச்சியோ நம்பாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை உடைக்கப் போகிறோம். முதலில் கடலிலிருந்து எழும்பிய அந்த மாபெரும் மிருகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:1-2 வசனங்களை கவனியுங்கள். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாயிருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. இந்த மிருகம் நிஜமாகவே கடலிலிருந்து வரும் ஒரு டைனோசரா அல்ல. பைபிளின் தீர்க்க தரிசன மொழியில் சமுத்திரம் என்பது உலகத்தின் பலதரப்பட்ட ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 இதை தெளிவாக சொல்லுகிறது. ஆக உலக நாடுகளின் மத்தியிலிருந்து ஒரு மாபெரும் அரசியல் தலைவன் எழும்ப போகிறான். அவன்தான் பைபிள் சொல்லும் அந்தி கிறிஸ்து. அவனுடைய உருவத்தை பாருங்கள். சிறுத்தை, கரடி, சிங்கம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சிங்கம் என்பது பாபிலோனையும், கரடி என்பது பெர்சியாவையும், சிறுத்தை என்பது கிரேக்க பேரரசையும் குறிக்கிறது. அதாவது இந்த அந்தி கிறிஸ்து உலக சரித்திரத்தில் இருந்த அத்தனை கொடூரமான சாம்ராஜ்யங்களின் பலத்தையும் அறிவையும் தந்திரத்தையும் ஒன்றிணைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளப்போகிற மாபெரும் சர்வாதிகாரி. இவனுடைய வல்லமை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? தேவன் அவனுக்கு வல்லமை கொடுக்கவில்லை. 2வது வசனம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மகா அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஆம், அந்தி கிறிஸ்துவுக்குள் நேராக செயல்படுவது நரகத்தின் மாபெரும் பிசாசான சாத்தானே. இந்த அந்தி கிறிஸ்து எப்படி உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் மனதையும் வெல்வான் தெரியுமா? அங்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:3 அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயம் பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் அந்த சாவுக்கேதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோടെ அந்த மிருகத்தை பின்பற்றி அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆளும்போது அவனுக்கு சாவுக்கேதுவான காயம் ஏற்படும். அதாவது அவன் படுகொலை செய்யப்படலாம் அல்லது மரணத்தின் விளிம்பிற்கு செல்வான். உலகம் முழுவதும் டிவி சேனல்களில் அந்தி கிறிஸ்து செத்து விட்டான் என்று பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் சாத்தான் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய தந்திரத்தை செய்வான். மரித்து போன அந்த அந்தி கிறிஸ்து திடீரென்று உயிரோடு எழுந்து வருவான். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதை போல உலகத்தை ஏமாற்றுவதற்காக சாத்தான் ஒரு கள்ள உயிர்த்தெழுதலை அரங்கேற்றுவான். இதை பார்த்தவுடன் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுமே ஸ்தம்பித்து போகும். இவன் சாதாரண மனிதன் அல்ல, மரணத்தையே ஜெயித்தவன் என்று நம்பி ஒட்டுமொத்த உலகமும் அவன் காலில் விழுந்து அவனை கடவுளாக வணங்க ஆரம்பிக்கும். அந்தி கிறிஸ்துவின் 42 மாதங்கள், அதாவது 3.5 வருடங்கள் தேவனை தூசித்து உலகத்தின் அத்தனை பரிசுத்தவான்களையும் கொடூரமாக கொண்டு குவிப்பான். இப்போது காட்சி மாறுகிறது. அந்தி கிறிஸ்து அரசியல் தலைவன் என்றால் அவனுக்கு வலதுகையாக செயல்பட இன்னொரு கொடூரமான நபர் பூமியிலிருந்து எழும்புகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 13:11 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலுச்சர்ப்பத்தை போல பேசினது. இதுதான்
இரண்டாவது மிருகம். பைபிள் இவனை கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கிறது. இவன் கடலிலிருந்து வரவில்லை, பூமியில் இருந்து வருகிறான். இவனை பார்க்க எப்படி இருப்பான் தெரியுமா? ஆட்டுக்குட்டியை போல இருப்பான். அதாவது பார்க்க மிகவும் சாந்தமானவனாகவும் சமாதானத்தை போதிக்கும் ஒரு மாபெரும் மத தலைவனாகவும் உலகத்திற்கு முன்பாக தோன்றுவான். ஆனால் அவன் வாய் திறந்தால் வலு சர்ப்பத்தை போல பொய் பேசுவான். அவனுடைய போதனை முழுவதும் நரகத்தின் விஷமாக இருக்கும். இந்த கள்ள தீர்க்கதரிசியின் வேலை என்ன தெரியுமா? அவன் தனக்காக எதையும் செய்ய மாட்டான். அவனுடைய ஒரே நோக்கம் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அந்த முதல் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவை வணங்க செய்வதுதான். அதற்காக அவன் ஒரு அதிபயங்கரமான காரியத்தை செய்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்வான். பழைய ஏற்பாட்டில் எலியா எப்படி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தாரோ அதே அற்புதத்தை பிசாசின் வல்லமையால் இந்த கள்ள தீர்க்கதரிசி செய்து உலக மக்களின் கண்களை கட்டி ஏமாற்றுவான். இந்த கள்ள தீர்க்கதரிசி செய்யும் மனித அறிவை முடக்கும் உச்சக்கட்ட மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? அவன் உலக மக்களை பார்த்து அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு மாபெரும் சொரூபத்தை உருவாக்க சொல்லுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் அளிக்கப்பட்டது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். மனிதர்கள் உருவாக்கும் ஒரு சிலைக்கு கள்ள தீர்க்கதரிசி ஆவியை கொடுத்து அந்த சிலையை மூச்சு விட செய்வான், பேசச் செய்வான். அந்த சிலை பேசும். யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை வணங்கவில்லையோ அவர்களை கண்டுபிடித்து கொடூரமாக கொலை செய்யும். இங்கே சாத்தானின் மாபெரும் சதித்திட்டத்தை பாருங்கள். தேவன் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்று திருத்துவமாக இருக்கிறாரோ அதை போல சாத்தான் ஒரு கள்ள திருத்துவத்தை உருவாக்குகிறான். பிதாவானவருக்கு பதிலாக வலு சர்ப்பம், குமாரனாகிய இயேசுவுக்கு பதிலாக அந்தி கிறிஸ்து, அதாவது மரண காயம்பட்டு பிழைத்தவன். பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக கள்ள தீர்க்கதரிசி அற்புதங்கள் செய்து மக்களை அந்தி கிறிஸ்துவிடம் திருப்புகிறவன். உலகத்தையே ஏமாற்ற பிசாசு விரிக்கும் மாபெரும் வலை இதுதான். ஆனால் இந்த இரண்டு மிருகங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் வருகையில் உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:20 ஆணித்தரமாக சொல்லுகிறது. இதுதான் 100% பைபிள் உடைக்கும் அசைக்க முடியாத ரகசியம். கடலில் இருந்து வந்த மிருகமும் பூமியில் இருந்து வந்த மிருகமும் யார் என்ற பதபதைக்கும் மர்மத்தை உடைத்தோம். ஆனால் இங்கேதான் மனித குலத்தையே ஆட்டி படைக்க போகும் அடுத்த மாபெரும் சஸ்பென்ஸ் ஒளிந்திருக்கிறது. உலக மக்களின் ஆராதனையை பெற்ற பின்பு இந்த கள்ள தீர்க்கதரிசி ஒரு மாபெரும் உலகளாவிய பொருளாதார சட்டத்தை கொண்டு வருவான். சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர் என அத்தனை பேரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை குத்தி கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுவான். இந்த முத்திரை இருந்தால் ஒழிய உலகில் எவனும் எதையும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. இந்த மிருகத்தின் முத்திரை என்ன? உலகத்தையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த 666 என்ற எண்ணிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அதிபயங்கரமான உண்மை என்ன? அது ஒரு மைக்ரோ சிப்பா அல்லது ஆவிக்குரிய அடிமை சாசனமா? அடுத்த வீடியோவில் அந்தி கிறிஸ்துவின் 666 முத்திரைக்கு பின்னால் இருக்கும் வேதாகம ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.